ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்கய்யா. நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்துல கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதா, திராவிட கழகம் வை, அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். இரண்டே பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் சரித்திரங்க, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பாங்க. சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.